கூடுதல் வரதட்சணை கேட்டு சித்திரவதை செய்து மாடியிலிருந்து தள்ளிவிட்டு கணவர் கொல்ல முயற்சி செய்ததாக கூறி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திற்கு ஆம்புலன்ஸில் வந்த பெண் ஒருவர் மனு அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறை தீர்வு கூட்டமானது நடைபெற்றது. அப்போது வேலூர் சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நர்கீஸ் என்பவர் ஆம்புலன்ஸில் ஆட்சியர் அலுவலகம் வந்தார். இதனையடுத்து கூட்டத்தில் இருந்த ஆர்டிஓ செந்தில்குமார் உடனடியாக ஆம்புலன்ஸில் இருந்த நர்கீஸிடம் சென்று விசாரணை மேற்கொண்டார். அப்பொழுது கடந்த 2023ஆம் ஆண்டு காஜா ரபீக் என்பவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் திருமணத்தின் போது குறைவான நகை போட்டு வந்ததாக கூறி கணவர் குடும்பத்தார் தொடர்ந்து துன்புறுத்தி வந்ததாகவும் கூறினார். அதன் பின்பு கணவர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வீட்டின் மொட்டை மாடியில் இருந்து தன்னை கீழே தள்ளி விட்டார் எனவும், இதனால் அவருக்கு 2 கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் உடனடியாக கணவர் மற்றும் குடும்பத்தார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பெண் ஆம்புலன்ஸில் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.